தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள் நிறைய தமிழ் வார்த்தைகளை திருப்பியும் தமிழ் சமூகத்துக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை சேயோன் அப்படின்ற ஒரு வார்த்தை. முருகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாலுமே கூட அந்த சேயோன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மிக முக்கியமான வார்த்தையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நிலையில வந்து சீமானவர்கள் தமிழ் தேசியத்தை எடுத்ததுக்கப்புறம் நிறைய முக்கியமான வார்த்தைகள், அதாவது வந்து கருப்புன்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் வந்து கொண்டு வரது வந்து சீமானவர்கள் தான் அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வந்து படங்கள் பேருமே அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூர்யாவும் சரி, சிவகார்த்திகேயன் அவர்களும் சரி, இரண்டு பேருமே வந்து சீமான் அவர்களோட அந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. கருப்புன்னு முன்னாடிலாம் வந்து கருப்புன்ற நிறமே தவறான நிறமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கருப்புன்றது நம்ம இனத்தோட நிறம் அப்படின்றத வந்து சீமான் அவர்கள் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. எனவே வந்து சூர்யா அவர்களோட கருப்பு படமா இருக்கட்டும், இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட வந்திருக்கிற அந்த சேயோன் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேயோன்ற வார்த்தையானது வந்து இது ஒரு தமிழ் கடவுளோட வார்த்தை அப்படின்றதே சீமானவர்கள் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. நிறைய தமிழ் கடவுள்களை நம்மளோட முன்னோர்களை சேயோன்னு கூப்பிடுறது வந்து சீமானவர்கள் தான் நமக்கு அதிகமாக சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே வந்து அதாவது முருகரோட கருத்தியலை வச்சு ஒரு படம் வருது, அது சேயோன் அப்படின்னு டைட்டில் ஆகப்பட்டிருக்கு. இதுல சிவகார்த்திகேயன் அவர்கள் பயங்கரமான பின்னாடி அந்த மயில் இருக்கோட ஒரு முருகராகவே தோற்றம் அளிக்கிறாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. முன்னாடி வந்து நிறைய மயில்கள் இருக்கு. எனவே இந்த சேயோன் வந்து ரொம்ப முக்கியமான தமிழ் தேசியத்தை பேசுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இருக்குது. இந்த படத்தை யார் இயக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் முருகேசன் அப்படின்ற ஒரு இயக்குனர் இயக்குறாரு. இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஆய்கிழவி அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அது இன்னும் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான தமிழ் சமூகத்தில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை பேசும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனவே சிவகார்த்திகேயனும் சூர்யாவும் சீமான் அவர்களோட சில விஷயங்களை பின்பற்றுறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம். எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.